நீதிபதியை வாழ்த்துவதற்கு மிகுந்த சிரமம் மிக்க ஒரு காலகட்டத்தின் ஊடக பணி என்பது நாங்கள் பணியாற்றியது. நான் 12 ஆண்டுகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பணியாளர். என்னை பொறுத்தவரையில் போராட்டத்திற்கு எதிரானவர்களை நான் பேட்டி காண்பதுதான் வழக்கம். அவர்களுக்கு பிடிக்காது. டக்ளஸ் நாங்கள் பேட்டி காணல, அது கோபம் பெறும் அவர்களுக்கு. ஆக எங்களுடைய பணி அரசு சார்ந்தது, அரசினுடைய குரல். அரசுக்கு எதிரான ஒரு களத்தில் நிற்பது என்பது யாழ்ப்பாணத்தின் பத்திரிகை துறை என்பது கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான ஒரு துறை தான். நான் நம்புகிறேன் கோட்டை வீழ்ந்த போது ஒரு சிறப்பு பதிவை உதயன் வெளியிட்டது என்று நான் நம்புகிறேன். அன்று வெளியிட்டது. ஆக அது வேறு ஒரு பதிவு. அது அது வெளியிடுகின்ற பத்திரிகை. அந்த வெளியீடுகள் எங்களிடம் ஆவணமாக இல்லை. அது தாளில் வரவில்லை. அது ஒரு ஃபைல் மாதிரி வரும். அத்தகைய இடர் மிகுந்த ஒரு சூழலில் களமாடிய ஒரு ஆயுத போராளியாக நான் மதிக்கின்ற மூத்த ஊடகர் வித்யாதரன் அவர்களுடைய பார்வை மிக முக்கியமானது உரையாற்றுகிறார். தலைவர் நண்பர் தயானந்தா அவர்களே, மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களே, என்னோடு இங்கு உரையாற்ற வந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கான அழைப்பாளர் பட்டியலில் நான் இல்லை. இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதாக ஏற்பாட்டாளரான நண்பர் ஒருவர் எனக்கு நேற்று மாலை தெரிவித்திருந்தார். நான் வருவேன், வந்து பங்கு பெற்றுவேன் என்று கூறியிருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. காலையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற நண்பர் தயானந்தா அவர்கள் என்னை சில கருத்துக்கள் கூற சொன்னார். நானும் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அதற்கு காரணம் உண்டு. சில விடயங்கள் நீதிபதி அவர்களுக்கு பின்புலத்தில் நடந்த சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நானும் ஒரு சட்ட மாணவன். இலங்கையினுடைய சட்டக்கல்லூரியிலே 1981, 82 ஆண்டுகளிலே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு முடித்து இறுதி ஆண்டுக்கு தயாராகி கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் 83 கலவரத்தை அடுத்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்தோம். நாங்கள் உதயன் பத்திரிகையை தொடங்கிய காரணத்தினாலே என்னுடைய சட்டக்கல்வி அதோடு மூழ்கிவிட்டது. ஆனாலும் 79ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டு வரை தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சனை தொடர்பான பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை நேரடியாக செய்தி சேகரித்த செய்தியாளன் நான். அப்படி ஒரு செய்தியாளனாக இருந்த காலகட்டத்திலே இளம் சட்டத்திறனியாக அஸ்ரோவில் நடமாடிய பரமலிங்கம் அவர்களை சந்தித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போது குட்டிமணி, தங்கத்துறை மற்றவர்களுக்கு எதிரான நான் நினைக்கிறேன் நீர்வேலி வங்கி கொள்ளை வழக்கு போன்றவை தொடர்பான வழக்குகளை எல்லாம் நான் செய்தி சேகரித்திருக்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம் உண்டு. குட்டிமணிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி இன்றும் தினபதி பத்திரிகை என்னுடைய பெயர் தாங்கி, செய்தியாளர் வித்யாதரன் என்று பெயர் தாங்கி வந்த, தலைப்புச் செய்தி தாங்கி வந்த பத்திரிகை என்னிடம் இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ் அவர் சொன்ன காரணத்துக்காக, அதாவது வாக்குமூலத்தை, போலீஸுக்கு அளித்த வாக்குமூலத்தை ஒரு எதிரிக்கு எதிரான குற்றமாக பயன்படுத்தி அவரை தண்டனை விதிக்கின்ற காரணமாக மரண தண்டனை இல்லை. ஆனால் இலங்கையின் சரித்திரத்திலே பேராசிரியர் நித்யானந்தன் அவர்கள் சொன்னது போல ஒரு சாதாரண தண்டனை சட்ட கோவையின் கீழே வழக்கை தாக்கல் செய்து சிவனேசன் என்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கொன்ற வழக்கிலே குட்டிமணிக்கும் தங்கத்துறைக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையினுடைய மரண சட்டத்திலே, பயங்கரவாத சட்டத்திலே மரண தண்டனை என்ற ஒரு தண்டனை இல்லை. ஆகக்கூடியது ஆயுள் தண்டனை தான். ஆனால் தண்டனை சட்ட கோவைக்கு கீழே வழக்கை தாக்கல் செய்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே வழக்கை விசாரித்து அதன் அடிப்படையிலே அவரை குற்றவாளிகளாக கண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கேவலமான நீதித்துறை எங்களிடம் இருக்கின்றது. இப்போது உங்கள் முன்னால் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதை நான் கேட்பதற்கான காரணம் உண்டு. இப்போது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஐயா இளஞ்செழியன் அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெறுவாரா இல்லையா என்ற காலகட்டங்கள் நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களிலே அடிப்பட்ட காலகட்டத்திலே என்னிடம் ஒரு சிங்கள நண்பர், சட்டத்துறையோடு தொடர்பான ஒரு சிங்கள நண்பர் என்னுடைய கருத்தை கேட்டார். நான் சொல்லி நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கு அவரே தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒருவரை நீதி சட்ட வியாக்கியானங்களை முடிவெடுக்கின்ற
பொறுப்பில் இருக்கின்ற ஒரு பதவிக்கு நிச்சயமாக சிங்களம் கொடுக்காது. அது கொடுக்காத காரணம்தான் எதற்காக இந்த யுத்தத்தின் இறுதி கட்டத்திலே இடம்பெற்ற யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்கள், அடிப்படை மனித உரிமை மீறல்கள், இனவழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சிங்களத்தினுடைய விசாரணையை நாங்கள் ஏன் ஏற்க மறுக்கின்றோம் என்றால் இதுதான் காரணம். இப்படி சுயாதீனமான சிந்தனை உள்ளவர்களை அத்தகைய நீதித்துறைக்கு இலங்கையினுடைய நீதித்துறை கடைசி வரை அனுமதிக்க மாட்டாது. ஆகவே அவருக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்காது என்பதை நான் அதை குறையாக சொல்லவில்லை. என்னுடைய ஊடகத்துறை அனுபவத்தினுடைய அடிப்படையிலே நீண்ட காலம் இலங்கையினுடைய சட்டத்துறை நீதிமன்ற செய்தியாளனாக பணியாற்றிய என்னுடைய அடிப்படையிலே அதை நான் அப்போதே தீர்மானித்திருந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதை அவரோடு பகிர்ந்ததற்கு. இன்னொரு விடயம், நான் நினைக்கிறேன் நானும் நீதிபதி அவர்களும் ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். நாங்கள் ஒரு 10 தடவை பேசியிருப்போமான்னு நான் நினைக்கவில்லை. ஆனால் எங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு ஒன்று நீண்ட காலமாக செயற்பட்டு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவருக்கு மன ரீதியாக தெரிந்திருக்கும். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய தந்தையாரனுடைய பெயரிலே வவுனியாவிலே ஒரு செய்தியாளர் இருந்தார், மாணிக்கவாசகர். அவருக்கு மிக நெருக்கமானவர். ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு பேசுவேன். நானும் அவரும் ஒரு காலகட்டத்திலே, நெருக்கடி காலகட்டத்திலே பிபிசியினுடைய யாழ்ப்பாண செய்தியாளராக நானும், வவுனியா செய்தியாளராக அவரும் இருந்தவர். அவர் ஒவ்வொரு நாளும் நீதிபதியை அவருடைய வாசஸ்தலத்திலே சந்தித்து பேசுவார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுடைய தொலைபேசிகள் எல்லாம் ஒட்டு கேட்கின்ற நிலையில் இருக்கின்றன. நீதித்துறையில் இருக்கிற ஒருவருக்கு நாங்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது. ஆகவே நான் அவரோடு தொடர்பு கொள்ள மாட்டேன். எப்பயாவது ஒரு செத்த வீட்டில் கண்டால் அவருக்கு ஒரு கையை கொடுப்பேன் அல்லது ஒரு சிரிப்போம். ஆனால் அவர் நிச்சயமாக உணர்வார், உதயன் ஆசிரியருக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நீண்ட, மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புரிந்துணர்வு இருந்தது அந்த நெருக்கடி காலகட்டத்திலே. உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை சொல்லுவேன் என்று சொல்லியிருந்தேன். 96 யாழ்ப்பாணம் முழுமையாக இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டது. பலருக்கு தெரிந்திருக்கலாம். அது ஒரு இருண்ட காலம், மிக நெருக்கடியான காலகட்டம். விடுதலை புலிகள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்து விலகினாலும் புங்குடுதீவிலே அவர் நிலை கொண்டிருந்தார்கள். பலருக்கு தெரிந்திருக்கலாம். எல்லா வீடுகளிலும் அவர் நிலை கொண்டிருந்தார்கள். நாங்கள் நெருக்கடிக்கு மத்தியிலே பத்திரிகையை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். புலிகள் ஒரு ஏற்பாடு செய்தார்கள். திங்கட்கிழமை கச்சேரி பூட்டோணும் என்று ஒரு அறிவித்தல் வரும், செவ்வாய்க்கிழமை பேங்க் பூட்டோணும் என்று ஒரு அறிவித்தல் வரும். இதை வித்தியானிட்ட கொடுத்து விட்டால் அவர் போடுவார் என்று எனக்கு செய்தி வரும், அனுப்பப்படும். இப்போ நான் அதை போடுவேன். அடுத்த நாள் பேங்க் மேனேஜர் எல்லாம் பலாலியை கூட்டிகிட்டு போயிடும். பலாலியில் ஏன் நேற்று பேங்க் பூட்டினீங்கன்னு கேட்டால், உங்களோட கட்டுப்பாட்டில் பேப்பர் போட்டு அதுதான் போட்டுனாட்டு தொப்பியை என்று அதில் போட்டுவிடும். பிறகு நான் பலாலிக்கு போகணும். அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா நித்யானந்தன் சொன்னபடி நான் நினைக்கிறேன், கொழும்பிலே பத்திரிகையாளனாக வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு 3 மாதத்துக்கு பின்னர் வெளியே வந்த ஒருவன் என்ற முறையிலே அவர் போன்ற பல அனுபவங்களை, பயங்கரமான அனுபவங்களை நானும் எதிர்கொண்டிருக்கிறேன். கேவலமான அனுபவங்களை எதிர்கொண்டிருக்கிறேன். அவற்றை பற்றி நான் இது இடமில்லை என்றாலும் ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், 96 விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்திலே இயங்கிய நீதிமன்றங்களுக்கும் தடை விதித்தார்கள். வரிசையாக நீதிபதிகள் காலையில் வருவார்கள். அருள்சாகரன் சார் போன்றவர்கள் வருவார்கள். அடுத்த நாள் கொழும்புக்கு அடுத்த ஃப்ளைட்டில் ஏறிடணும். ஏனென்றால் கடிதம் வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இராணுவம் பார்த்தது, புங்குடுதீவில் இருக்கிற புலிகள் அங்கே இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்தை குழப்புகிறார்கள். ஆகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்தார்கள். இனி தீவு பகுதி ஐடென்டி கார்டு இல்லாத யாரும் போகலாது. எனக்கோ பத்திரிகை நடத்துகிறேன். ஒரு தரப்பு பற்றி நடத்தினால் பத்திரிகை மூட வேண்டி வரும். நான் மெல்ல பலாலியில் அப்போ இருந்த யாழ்ப்பாண மாவட்ட தளபதியாக இருந்த ஜெனரல் பலகல்லையை சந்திக்க போயிருந்தேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னுடைய பத்திரிகைகள் உங்களுடைய எல்லை தாண்டி மற்ற பக்கத்துக்கு முடிவுக்கெல்லாம் போகுது. கலெக்ஷன் காசு வருதில்லை. நான் ஒரு பார்க்க போக வேணும் அங்கே என்னுடைய ஏஜென்ட்டு. அவர் ஒரு சிரிச்சார். என்னை பார்த்து சொன்னார், இவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், உமக்கு என்னத்துக்கு இந்த கலெக்ஷன்? நான் சொன்னேன், இல்லை நான் ஜெனரல் மேனேஜர்னு நான் தான் என்றேன். என்றாலும் நீர் போக வேண்டிய தேவை இல்லையே என்றார். என்று அடுத்த சொன்னார், நீர் ஏன் போக விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியும், எனக்கும் ஒரு வேலை செய்துட்டு வரும் என்றார்.
என்னென்று கேட்டேன். நீங்கள் எல்லாம் பெரிய ஏற்பாடு செய்து எங்கள் மீது பெரிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சுமத்தி எங்களை தினசரி விமர்சித்து கடைசியாக நாங்கள் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிச்சிட்டோம், நீதிமன்றத்தில் நிப்பாட்டியிருக்கோம், சோமவன்ச ராஜபக்சவும் மற்றவர்கள் நிறுத்தியிருக்கோம், வழக்கு ஒவ்வொரு தவணையும் வருது, ஜட்ஜ் இல்லை, வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. என்ன நடக்க போதென்றால் இன்னொரு 3 மாதத்தில் இந்த வழக்கெல்லாம் அனுராதபுரத்துக்கு மாற்றப்படும். உங்களோட சாட்சிகள் யாரும் அங்கே வரப்போறதில்லை. என்ன நடக்கும்? சோமவன்ச ராஜபக்சவும் மற்றவர்களும் விடுதலையாகி திருப்பி வந்து செம்மணியில் இருப்பார்கள். தயவு செய்து இதை போய் உங்களுடைய நண்பர்களுக்கு, எங்க புங்குடுதீவில் இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. இடத்தை விட்டுட்டு கோர்ட்ஸை தடை செய்ய வேணாமா? கோர்ட் இயங்க வேணும். ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஜீவனாம்ச கொடுப்பனவுகள் கூட கொடுக்க முடியாத நெருக்கடி இருக்கு. கச்சேரியை இயக்கையில் கடைகளை பூட்டுறது, பேங்கை பூட்டுறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம். நீதிமன்றத்தை நாங்கள் நேரடியாக தலையிட்டு மிரட்ட விரும்பலை. தயவு செய்து அதில் தலையிட வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு அவர் ஒரு நட்பு ரீதியில் கேட்டார். உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோடும் எல்லா இயக்க தலைவர்களோடும் வண்டுவன் இருந்து சாப்பிட்டு உரையாடி செய்தி சேகரித்த அனுபவம் எனக்கு உண்டு. நான் எல்லாருக்கும் பழகிருக்கேன், அது உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அது பிரேமதாசாவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், தலைவர் பிரபாகரனா இருக்கலாம், ஏனைய இயக்கங்களுடைய தலைவர்களாக இருக்கலாம், எல்லாருடையும் நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளனாக. ஆகவே என்னிடம் அந்த கோரிக்கையை யாழ்ப்பாண தளபதி பின்னாளிலே இராணுவ தளபதியாக என்ற ஜெனரல் பலகல்ல சொன்னதில் ஆச்சரியம் இருக்காது. நான் புங்குடுதீவுக்கு போனேன். நீண்ட ஒரு நாள் முழுவதும் எனக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் இடையில் அப்போது புலிகளுடைய புங்குடுதீவு அலுவலகத்திலே பொறுப்பாக இருந்த தூயவன் செட்டில் அவர் கருத்திலே நடவாரது, நான் விளக்கம் சொல்கிறது, பிறகு அவர் செட்டில் கைக்கப்புறம் இப்படி வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியால ஒரு விவாதத்துக்கு பின்னர் நீதிமன்றங்களை இயக்குவதற்கான அனுமதியை கொடுக்கும் தீர்மானத்தை தமிழ்ச்செல்வன் எடுத்தார். நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் சாதுமாடையாக அவருக்கு தெரிந்திருக்கும். அப்போ என்னிட்ட தூயவன் கேட்டார், அண்ணன் அப்போ நான் கடிதம் தந்து விடுறேன், ஜட்ஜுக்கு கொண்டே கொடுக்குறீங்களோ? நான் வாங்க, இது எந்த வேலை இல்லை, கடிதம் கொடுக்குறோம், உங்களை எப்படி நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தீங்களோ அந்த வேலையை பாருங்க, இது எந்த வேலை இல்லை. அப்போ நான் வரையக்க அந்த நேரத்தில் இருந்தவர் விக்னராஜா, அவரிடம் வந்து நாளைய துவக்கம் கூட நீதிமன்றங்கள் இயங்கலாம் என்ற செய்தியை அவருக்கு சொல்லி அனுப்பினேன், உங்களுக்கு தகவல் வரும் என்று. நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்றால் அது நடந்து சில மாதங்களிலே நீங்கள் அந்த பதவிக்கு அங்கு வந்தீர்கள். வந்தவுடன் அந்த செம்மணி புதைகுழி தோண்டிய விடயங்களையும் நீங்கள் மேற்பார்வை செய்கின்ற நிலைமை வந்தது. நான் மீண்டும் ஒரு தடவை புங்குடுதீவுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. தூயவன் அவர்களை சந்தித்த போது அந்த நீதிமன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு மதிப்பீடு செய்தோம். அப்போதுதான் புரிந்து கொண்டேன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் என்ற இளம் நீதிவான் மீது புலிகள் மிகுந்த மரியாதையும் பொறுப்பும் வைத்திருந்தார்கள் என்பது. நான் இதை அவரிடம் எந்த கட்டத்திலும் சொல்லவில்லை. என்னோடு அவர் பேசிய போது இப்போது அந்த பிரச்சனை இல்லை. அது மாத்திரமில்லை, 2009 புலிகளுடைய காலம் முடியும் வரை யாழ்ப்பாணத்தினுடைய நீதித்துறையிலே புலிகள் எந்த சமயத்திலும் தலையிடவில்லை. நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைப்பு சரி என்றால் ஒரே ஒரு வழக்கு தென்னிந்திய திருச்சபை ஆதீன நிறுவனம் சம்பந்தமான ஒரு விடயத்தில் தங்களுடைய தகவலை புலிகள் சொல்லியிருந்தார்கள் அப்போது இருந்த நீதிபதிக்கு என்று நான் கேள்விப்பட்டேன். மற்றும்படி இந்த விடயங்கள் எதிலுமே புலிகள் தலையிடவும் இல்லை. நீதிபதி இளஞ்செழியன் போன்றவர்கள் தங்களுடைய தனித்துவமான தீர்ப்பை அவர் இன்று ஒரு மேன்முறையீட்டு நீதியரசராகவும் அடுத்து உயர் நீதிமன்ற நீதியரசராகவும் இருந்திருக்க வேண்டும். அது கிடைக்காமல் போனதுக்கு அவரே தான் காரணம். அவருடைய அதாவது இலங்கையினுடைய தரப்புக்கள் எதிர்பார்க்கின்ற மேல் மட்டங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்ப்புகளுக்கு அவர் உடன்பட்டு போவதல்ல அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த வித்தியாசத்தை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன்.
தமிழீழ நீதிமன்றங்கள் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய காலத்தில் செய்திகள் நான் பிரசுரித்திருக்கிறேன், அவருடைய வகுப்புகளுக்கு போயிருக்கிறேன், அவருடைய சட்ட வகுப்புகளை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீதித்துறையில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சட்டம், மற்றது ஃபேக்ட், நிகழ்வு. 2 விடயம் இருக்கிறது. இப்போ இலங்கை நீதிமன்றம் ஒன்றில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு திருட்டு வழக்கை நீங்கள் கொள்ள வழக்குகளை நீங்கள் சுமத்துவீங்கன்னா வழக்கு அவுட், நீங்கள் கொள்ளையடிச்சிருப்பீர்கள். ஆனால் சட்டம் தாக்கல் செய்த விடயம் திருட்டு வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் சட்டப்பிழை என்று சொல்லி நீங்கள் தள்ளலாம். தமிழீழ நீதிமன்றத்தில் அது செய்யலை. அந்த பின்புலத்தை மாற்றி கொண்டவர் அவர் என்பது என்னுடைய கருத்து. அவர் அதை திருத்தி வழக்க திருட்டில் போட்டு குற்றவாளியை உள்ளுக்கு அனுப்பிடுவார். இது பலருக்கு நான் சொல்றேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, பல சட்டத்தரணிகளுக்கு பிடிக்காத விஷயம். அதனால் கொழும்பிலே அவர் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறார். மற்றது நீதிமன்றம் என்ற பல நீதிபதிகள், எனக்கு தெரிய பல நீதிபதிகள் காலையில் நீதிமன்றத்துக்கு வந்து வர்ற வழக்கை விசாரித்து பிரச்சனை இல்லாமல் தீர்ப்பை கொடுத்துட்டு போய் சம்பளத்தை எடுத்துட்டு வீட்டை இருக்கணும் பார்த்தார்கள். ஆனால் இளஞ்செழியன் ஐயா, எனக்கு தெரியும், அவர் நான் பக்கத்தில் இருந்து ஒரு செய்தியாளனாக அவதானித்திருக்கிறேன். அவர் தன்னிடம் வராத, நீதித்துறைக்கு வராத சமூக கடப்பாடுகளையும் தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அவற்றை செயற்படுத்தி இருக்கின்றார். நெருக்கடிக்கு மத்தியிலும் பல வேறு இயக்கங்கள் இருந்து சண்ட பிரசண்டம் பண்ணிய வவுனியாவை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் நீதிமன்ற அறைக்குள் இருக்கின்ற தன்னுடைய கடமையை அதை தாண்டி சமூக கடப்பாடாக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அதனை அவரால் ஆற்ற முடிந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அந்த பணி காரணமாகத்தான் நீங்களும் நானும் எதிர்பார்த்த அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு அவர் போகவில்லை. நாங்கள் எந்த சிங்கள அரசாங்கத்தினுடைய நீதித்துறை எங்களுக்கு நீதி தராது என்று மோசமாக விமர்சிக்கின்றோமோ அந்த நீதித்துறைக்கு இவர் ஃபிட் பண்ண மாட்டார், இவர் புரிந்து வர மாட்டார். ஆகவே தான் அவருக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கப்படவில்லை. கொடுத்திருந்தால் நிச்சயமாக இலங்கையினுடைய நீதித்துறை தெரிந்திருக்கும், பல நெருக்கடிகளை கொழும்பு எதிர்கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி, அவரோடு ஒரு பத்திரிகையாளனாக பணியாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த பேரை ஏதோ ஒரு இடத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த வேலனைவாழ் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வித்யாதரன் அவர்களே. தொடர்ந்து அவருக்கான கௌரவம் இடம்பெறவிருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஏற்புரியை அவர் தருவார். அவரே தன்னுடைய பிரியாவிடையின் போது உரையாற்றுகிற போது தன்னுடைய நீதிமன்ற அல்லது நீதித்துறை பணிகள் ஒரு புதிராக முடிந்துவிட்டது என்று ஏன் சொன்னார் என்பதற்கு அவர் பதில் தருவார் என்று நான் நம்புகிறேன். ஏற்புரைக்கு இடையிலே அவரை ஒன்று சொல்ல வேண்டும். நீங்கள் யாரும் குறிப்பிடவில்லையோ நினைக்கின்றேன். இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய இந்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் தலைவராக இருந்த ஒரே தமிழ் நீதிபதி திரு இளஞ்செழியன் தான். அதுவும் அந்த தேர்வு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் தலைவராக அவர் இருந்தார். வித்யாதரன் அவர்கள் குறித்தது போல இலங்கையினுடைய நீதித்துறை அனைத்தும் அவருக்கான உரிய இடங்களும் நான் நம்புகிறேன் 20ஆம் தேதி அவருடைய பிறந்த தேதி, அதை தாண்டி 5 நாள் தாண்டித்தான் சிஜேயினுடைய செய்தி ஜனாதிபதிக்கு போனது என்று நினைக்கிறேன். அந்த இடர்பாடுகள் பற்றி அவர் தன்னுடைய ஏற்புரையின் போது கூறக்கூடும். ஆனால் இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்திருக்கும் நீதித்துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தமிழ் மனிதனை ஒரு மட்டுப்படுத்தத்தக்க அல்லது அவருடைய தீர்மானங்கள் கட்டுப்படுத்தும் தீர்வுகளாக இல்லாத இடங்களை தாண்டி கட்டுப்படுத்தும் தீர்வுகளை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு அவரை விடுத்தால் அது சிக்கல் என்று இலங்கை அரசு கருதி இருக்க நியாயம் இருக்கிறது.